நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 அமேசான் கேஜெட் அண்டர் 250 rupees அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய அமேசான் கேஜெட்ஸ் வீடியோ பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டர் 150 rupees 200 rupeesலாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 250க்கு பண்ணுறோம், கொஞ்சம் அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்க்க போகிற 5 கேஜெட்டுமே 5மே டிஃப்ரெண்ட் கேட்டகரி. கண்டிப்பாக உங்களுக்கு ரியல் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, நம்ம இப்போ ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க இல்லை ஃபோட்டோஸ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி எல்இடி ரிங் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த லைட்டை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிடணும் டாப்பில். ஸோ இப்படி வச்சு நீங்கள் செல்ஃபி எடுக்கக்குள்ளே ரொம்ப லோ லைட்டில் எடுக்கிறீங்க, இல்லை நார்மல் ரூம் லைட்லேயே வந்து உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாக தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எல்இடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 36 எல்இடி வச்சு ஒரு லைட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நல்ல பிரைட்டரான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இதில் நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் பிரைட்னஸ் லெவலை உங்களால் அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியும். மொத்தம் வந்து லோ, மீடியம், அது மட்டும் இல்லாமல் ஹையில் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் லைட்டை யூஸ் பண்ணி நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே மொட்டை மாடியில் எடுத்தது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் எவ்வளோ பிரைட்னஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிங் லைட் இல்லாமல் எடுக்கக்குள்ளே அந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்கனால நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மேலே அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது பவர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 AAA பேட்டரி நீங்கள் தான் வாங்கி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் அதிகமாக டிக்டாக் வீடியோ இல்லை செல்ஃபீஸ்லாம் எடுப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த எல்இடி லைட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 240 rupeesக்கு வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க அமேசானில். லிட்டில் பிட் ஓவராக தெரியலாம், பட் பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 11-in-1 சர்வைவல் டூல் கிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதான ஒரு டூல் மாதிரி தான் இருக்குது. பட் இதை நீங்கள் வந்து எல்லாமே ஃபோல்ட் ஆகிருக்கும். இதோட டூல்ஸ் எல்லாமே நீங்கள் அன்ஃபோல்டு பண்ணிங்கன்னா மொத்தம் 11 டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ் இருக்குது. இதை வச்சு 11 டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் உங்களால் பண்ண முடியும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஒயின் ஓப்பனருக்கான இது கொடுத்துருக்காங்க, ஒரு சிசர் இருக்குது, ஒரு நைஃப் இருக்குது, ஒரு சா இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயம், ஸ்க்ரூ டிரைவர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து 11மே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் இருக்க எல்லா டூலையும் என்னால் யூஸ் பண்ணி காட்ட முடியாது, அது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாது. அதனால் 1-2 டூலை மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் டெமோ காட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே 2-3 தடவை ஃபோல்ட் பண்ணி அன்ஃபோல்டு பண்ணேன். ஸோ அப்போ தெரியாமல் கையை கிழிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், இது கிழிச்சதே தெரில, ஏன்னா அது அந்தளவுக்கு ரொம்ப சன்னமாக இருக்குது. ஸோ அப்புறம் பிளட் வரதை வச்சு தான் நானே பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இதை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வாங்கி கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ஸ்பாயிலர் அலர்ட். இது எந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குங்கிறது இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். டெமோவிலேயே 2 துண்டாக வெட்டுது. ஸோ அதே மாதிரி தான் சிசரும். ஸோ சிசர் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இது என்ன பெருசாக வெட்ட போகுது அப்படின்னு நினச்சி தான் நானும் கட் பண்ணேன். பட் குட்டியாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு டூலும் உள்ளே ஃபோல்டாக இருக்கக்குள்ளே உங்கள் நகத்தை வச்சு எடுக்கிற மாதிரி அங்கே ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு டூலையும் உங்களால் தனியாக எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த சிசர் எந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணுதுங்கிறது. யாராவது ஓவியா ஆர்மி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் ஓவியாவை கட் பண்ணிட்டேன். இது ஓவியா ஜுவல்லர்ஸ், இட்ஸ் நாட் பெய்டு ப்ரமோஷன், பட் சாரி ஓவியா ஆர்மி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டூல் கிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன் வாங்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கக்குள்ளே ஒரு 180 என்னமோ இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ரேட்டில் இருக்குதுன்னு தெரில. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்கள் கைக்குள்ளேயே அடங்கும். 11 டூல் இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்வைவல், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் இது உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டெய்லி இந்த டூல் கிட்ட கேரி பண்ணுறது கீச்சைனா இட்ஸ் டோட்டலி ஒர்த் இட். அடுத்து பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லென்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. 24mm to 150mm வரைக்கும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். இது ஒரு மேக்ரோ லென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லென்ஸ் எது கூட சப்போர்ட் ஆகாது. இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு லென்ஸ், அதாவது கேமரா லென்ஸ் ஷேப்பில் இருக்கிற ஒரு காஃபி மக்கு. பட் நான் 100% ஷியோராக சொல்லுவேன், யாராவது தூரத்துலேருந்து இதை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு காஃபி மக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதை நீங்கள் கையில் தூக்கி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து லென்ஸ் கிடையாது, இது ஒரு காஃபி மக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். இதை நீங்கள் மேலே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் இது உள்ளே வந்து ஒரு காஃபி ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காஃபி மக். உள்ளே ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. வெயிட்
அதே மாதிரி முக்கியமான விஷயம், இது உள்ளே வந்து ஏதோ ஒரு பேப்பர் இருக்குது. இந்த லென்ஸ் ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். வெயிட், அது என்னங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு பூடெக். ஸோ இந்த லென்ஸே அதுதான் சொல்லுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காஃபியோ இல்லை ஜூஸோ ஏதாவது ஊற்றுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இது டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த லென்ஸை நான் யூஸ் பண்ணதில் என்னென்னா சைட்லேருந்து லீக் ஆகலை. பட் இதை நீங்கள் தலைகீழாக கமுத்துனா லைட்டாக ட்ராப்டாப்பாக அந்த நடுவுலேருந்து லீக் ஆகுது. பட் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஷோகேஸ்க்காக வச்சுருக்கீங்க, இல்லை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி குடிக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க, ரொம்ப கேரி பண்ண போகிறதில்ல அப்படின்னா இந்த மக் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு இல்லை வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரிஜினல் லென்ஸ் உங்களால் வாங்கி தர முடியலன்னா கண்டிப்பாக இந்த லென்ஸ் வாங்கி கொடுங்க. அவங்களோட கிஃப்டாக ஏதாவது ஒரு சர்ப்ரைஸிங்காக கண்டிப்பாக அவங்க வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா $249 அமேசானில் சேல் பண்ணுறாங்க. இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 350 ml வரைக்கும் இது வந்து உள்ள லிக்விடை தக்க வச்சுக்கும். ஸோ இதோட லிங்க் வேணாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரியல் லைஃப் சேவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டம்மி செக்யூரிட்டி கேமரா. நான் ஒத்துக்கிறேன், இப்போ வந்து செக்யூரிட்டி கேமராஸுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நிறைய க்ரைம் குறைக்குது, நிறைய விஷயங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கேமரா வந்து ப்ரூஃபாக இருக்குது. பட் வந்து உங்ககிட்ட அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, என்னால் அந்த அளவுக்கு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா இந்த ஃபேக் செக்யூரிட்டி கேமரா வாங்குறதுக்கு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த சிசிடிவி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரியல் மாதிரியே இருக்கும், ஆனால் ஃபேக். இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை நீங்கள் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் எங்கேயோ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா, நம்ம எதுவும் தப்பு பண்ணுறவங்களும் தப்பு பண்ணக்கூடாது, எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது டம்மின்னு சொல்லிட்டு. பாருங்களேன் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து ஒரு சின்ன எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது மூலமாக அது ரியலாக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தெரியும். இதுக்கு எந்த ஒயரும் எதுவுமே நீடட் கிடையாது. இது வந்து வீடியோவும் ரெக்கார்டும் பண்ண போகிறதில்ல. பட் அப்படியே பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்க ஒரு டம்மி கேமரா. ஸோ இது பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் 2 ஹோல் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து 2 ஸ்க்ரூ வந்து உங்கள் வாலில் அடிச்சுட்டு இதை மாட்டிட்டிங்கன்னா அப்படியே வந்து இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ரியல் கேமரா மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். பட் ரெக்கார்ட் மட்டும் பண்ணாது. ஓகேவா? இதுக்கு பவர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 AA பேட்டரி நீங்கள் வந்து போட வேண்டியதாக இருக்கும். எனக்கு கேட்டால் அது போடலாம். நீங்கள் அந்த எல்இடி பிளிங்க் ஆகணும்னா பேட்டரி யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அது பிளிங்க் ஆக தேவையில்லை, நான் சும்மா வச்சுக்கிறேன்னா அப்படியே நீங்கள் சும்மா வச்சுக்கலாம். ஐ திங்க் லைக் திருட வரவங்களும் கேமரா இருக்குன்னு பயப்படவும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதையும் தாண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ரெக்கார்டும் ஆகாது. அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும். பட் ஐ திங்க் இது வேல்யூ ஃபார் மணி தான். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா $189 அமேசானில் சேல் பண்ணுறாங்க. ஒரு சேஃப்டிக்கு மேபி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்கன்னா உண்மையாக ரியல் லைஃப்பில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்குது. போய் சொல்ல நான் சொன்னால் வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெயின் கவர் ஃபார் பேக் பேக். ஸோ ஒத்துக்கிறேன், இப்போ வந்து ரெய்னி சீசன் மாதிரி தான் இருக்குது. எப்போ மழை பெய்யும், காலைல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது க்ளவுடு, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மழை ஜோன்னு பெய்யுது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பேக் பேக்கில் உங்களோட லேப்டாப்போ இல்லை வந்து முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது ஒன்று கேரி பண்ணிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான்லாம் இப்போ கேமரா எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் டக்குன்னு நீங்கள் வரக்குள்ளே எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கக்குள்ளே வந்து டக்குன்னு மழை பெஞ்சிருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ரெயின் கவரை வந்து நீங்கள் உங்கள் பேக் மேலே போட்டிங்க அப்படின்னா இது வந்து ரெயின் வாட்டரை உங்கள் பேக்குள்ளே போக விடாது. ஸோ இதில் நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 50 லிட்டர் இருக்க கெப்பாசிட்டி உள்ள பேக் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது இந்த பேக்குக்கு தான் இது செட் ஆகும், இந்த பேக்கு தான் செட் ஆகாது அப்படின்லாம் கிடையாது. இது பின்னாடி எலாஸ்டிக் மாதிரி சைடில் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சின்ன பேக்காக இருந்தாலும் அது சின்னதாக வந்து பிடிச்சிக்கும், இல்லை பெரிய பேக்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அது விரிவடைஞ்சிக்கும். இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இது பாலிஸ்டர் அப்படிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு. நான் இப்போ தண்ணி வந்து மேலே ஊற்றினாலே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணாது, வந்து ரிப்பிள் தான் பண்ணும். ஸோ அதனால் வந்து உங்கள் பேக்குள்ளே தண்ணி போகாது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் அது மட்டும் இல்லாமல் டூ தி அண்டன் அப்படிங்கிற ஸ்லோகன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிரே, இது இல்லாமல் பிளாக்கு, எல்லோ, ரெட்டு, இந்த மாதிரி நிறையா கலரில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்கிறது அது ஒரு சேஃபாக இருக்கும். இது கழண்டு போகாது. நீங்கள் எங்கேயாவது வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா. ஐ திங்க் இந்த சீசனில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் உங்கள் பேக் பேக்கில் வைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். இதில் நல்ல விஷயம் என்னென்னா இதுக்கு ஒரு கேரிங் பவுச்சும் கொடுக்குறாங்க. இது யூஸ் இல்லை அப்படிங்கக்குள்ளே இதை நீங்கள் கழட்டி அந்த பவுச்சுக்குள்ளே போட்டு பேக்கில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ஒர்த். ஏன்னா இப்போ மழைலாம் நிறையா பேஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் இது லைஃப் சேவராக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா $199 இருந்தது நான் வாங்கக்குள்ள. கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 5 கேஜெட்ஸில் எந்த கேஜெட் உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டை படிப்பேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக அந்த 11-in-1 சர்வைவல் கிட்டு பிடிச்சிருந்தது. ஸோ இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கேன். பட் இந்த கிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கீச்செயின் மாதிரி நீங்கள் கையிலே கேரி பண்ணிட்டு போகிறனால, அது இல்லாமல் அந்த டம்மி கேமரா, அந்த ரெயின் கவர், ஸோ
நிறைய கேஜெட் இந்த தடவை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் எல்லா கேஜெட்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அது நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். ஷேர் பண்ணிடுவீங்க, எல்லாமே பண்ணிடுவீங்க. தட்ஸ் ஆல். பாய்.